ஆண்டவர் நமக்கு முன்காட்டியா இருந்தார். அவர் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போ நம்மளும் என்ன செய்யணுமா மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு என்ன செய்தா நம்ம செய்யறோம். ஒரு நாள் என்ன செய்யற நிக்கவும் என்ன ஒரு அதிகாரி என்ன பண்றான், இயேசு கிட்ட வர இருள் வர நிக்கதும் என்ன ஒரு அதிகாரி இயேசு கிட்ட கேட்கிறாரு, நான் பரலோகம் போறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப ஆண்டு சொல்றாரு, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், ஸ்நானம் பண்ணிட்டோம் ஜலத்தினால. படத்துல என்ன செய்யணுமா, பரிசுத்த ஆவியினாலே நம்ம அபிஷேகம் பண்ணணும். பெந்தகோஸ்து நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமித்து கூடினார்கள், அபிஷேகம் ஊற்றப்பட்டது. என்ன சபை பேரு? பெந்தகோஸ்து சபை. நம்ம எல்லாரும் நீங்க எல்லாம் யாரு? பெந்தகோஸ்து ஆளுங்க. ஐயோ பயங்கர ஆளுங்க எல்லாரும். பெந்தகோஸ்துனாலே சும்மா அதிரும், வீடியோ கொடுக்க மாட்டாங்க சீக்கிரமா. நீங்க யாரு தங்க சபைக்கு போறீங்க? பெந்தகோஸ்து சபைக்கு தரமாட்டேங்குவாங்க. ஏன்னா கத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க கத்திட்டே இருப்பாங்க. ரீசெண்டா நல்லா கத்திதான் பாடுவாங்க பாட்டுலாம் கூட. அல்லேலூயா. அதிரும் சும்மா அப்படியே நம்ம அங்க இருக்கும்போது அப்படிதான் மேல என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் வந்தவன் நம்ம ஆளுங்கெல்லாம் எல்லாரும் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே, இந்து நீரப்பும் உந்தன் ஆவியால். அவர் சொல்றாரு, பேய்களை ஓட்டணும். நான் போயிட்டு எனக்கு என்ன தேவை, அபிஷேகம் தேவை, வல்லமை தேவை. வல்லமை தேவை ஆண்டவர், அபிஷேகம் தேவை. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன செய்யணும், எனக்கு ஆண்டவர், நான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடினேன், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அதான் ஃபர்ஸ்ட் பாட்டு நான் பாடினேன். அப்போ வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன். அப்ப கர்த்தர் அவர் ஆயத்தமா இருக்காரு ஊற்றுறதுக்கு. யாரும் ஆண்டு ஊத்துவா தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்தோமே மட்டும்தான் ஊத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க எம்பசிக்கு போயிட்டு விசா கொண்டா கொடுக்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க போனவன்? எம்பசிக்கு போனவன் என்ன கேட்பாங்க? எம்பசிக்கு போன ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? பாஸ்போர்ட் கேட்பாங்க. பாஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் தேவை. நீ எந்த நாட்டுக்காரன் தெரியணும் ஃபர்ஸ்ட். நீ சைனாக்காரனா, இந்தியாக்காரனா, பாகிஸ்தான் எது தெரியும் உங்களுக்கு? மூச்சு பார்த்து சொல்ல முடியாது. அங்கெல்லாம் உன் பாஸ்போர்ட் வச்சுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஞானஸ்தானம் என்பது பாஸ்போர்ட் மாதிரி தான். அமெரிக்கா என்பது அவன் பரலோகம் மாதிரி, எம்பசி என்பது சபை மாதிரி. அங்க உள்ள இருப்பாங்க ஆளுங்க, செக் பண்ணுவாங்க. அதான் பாஸ்டர் உங்களை செக் பண்ணிட்டே இருப்பார், பரலோகம் கொண்டு போறதுக்கு. விசா வேணும்னா என்ன பண்ணணும்? அவங்க கேட்கிற கேள்விகளை பதில் சொல்லணும். அல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையிலே கூட நம்ம பரலோகம் போகணும்னா ஞானஸ்தானம் எடுத்தது ஒண்ணு சூப்பர். நீங்க ஆண்டு பிள்ளை ஆயிட்டீங்க. இப்போ இந்தியாவுடைய நீங்க பிரஜை. அடுத்தது எங்க போகணும்? இப்போ நீங்க பரலோகம் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. அபிஷேகம் வேணும். சில நேரங்கள்ல நம்ம ஏன் சோர்ந்து போறோம் தெரியுமா? நமக்குள்ள என்ன இல்லை, ஆவியானவர் இல்லை. அதுதான் ஒரு பாட்டு இருக்குல்ல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் உங்க சித்தம் போல் நடந்து செல்லும் ஐயா. நான் எங்க போகணும், என்ன பேசணும், என்ன செய்யணும் என்று கற்றுத்தாரும் ஆவியானவரே. அப்போ ஆவியானவர் நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு கைட் பண்ணுவார். எங்க போறோம், என்ன செய்யறோம் எல்லாம் சொல்லிட்டு, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்மளை அவர் தேற்றுவார். அதான் ஆவியானவர். திரும்ப பாட்டுக்குள்ள, சர்வாங்க சுந்தரா సర్కుణ శేఖరా యేసయ్యా నిన్ను సియోనులో చూచేదా పరవశించు పాడుచు పరవళ్ళు త్రోక్కెదా పరవశించి పాడుచు పరవళ్ళు త్రోక్కెదా. நல்லா இருக்கும் பாட்டு. నా ప్రార్థన ఆలకించేవాడా నా కన్నీరు తుడచివాడా నా ప్రార్థన ఆలకించేవాడా నా కన్నీరు తుడచివాడా. பாட்டு என்னுடைய ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. அதுதான் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் அவன். அப்ப இன்னைக்கு பவுல் சொல்லும் விதமாக, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது அபிஷேகம் பெற்றீர்களா?
பரிசுத்தாவி பெற்றீர்களா? கீர்த்தி பெற்றீர்களா? தண்டை பேசணும் சொல்லுவான். அதே மாதிரி நம்ம பாஸ்போர்ட் வாங்கிச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். நீங்க நிறைய பேர் என்ன பண்ற உட்காந்துக்குங்க, பாஸ்போர்ட் சில பேருக்கு இல்ல. ஆண்டிக்கு பாஸ்போர்ட் இல்லை. இந்தியா நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாவில இருக்காங்க நிறைய பேர் பாருங்க பாஸ்போர்ட் வாங்கல. உண்மையா ஆண்டிக்கு பாஸ்போர்ட் தெரியாது. வந்து நீங்க தெரிஞ்சு பாஸ்போர்ட் வாங்கியிருப்பாங்க. பாஸ்போர்ட் இருக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட வந்து பாஸ்போர்ட் அதை சொல்றேன். நமக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? நம்ம எங்க போறோம் பாஸ்போர்ட் வாங்கி? அதுதான் சில பேர் வாங்கி வச்சிருப்பாங்க பாஸ்போர்ட். தெரியாது எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. வந்து ஒரு வாய்ப்பு வந்தா என்ன பண்ணலாமா கூட சுத்தி பார்க்கலாம் போயிட்டான். ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, விசா அப்ளை பண்ணுங்க. பாஸ்போர்ட் எடுத்தவங்க என்ன பண்ணுங்க, விசா அப்ளை பண்ணுங்க. பாஸ்போர்ட் வாங்காதவங்க என்ன பண்ணுங்க, பாஸ்போர்ட் வாங்கிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.